ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மறுநாள் மே 26 ஆன விலாக் தான். அன்றைக்கி சண்டே வந்து நாங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்கலான்னு போயிட்டுருந்தோம். கேட்லாம் நல்லா லாக் பண்ணியிருக்கனான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டுருந்தேன். அகைன் எதனா மிஸ் பண்ணிட்டோமான்ட்டு ஒரு டவுட்லேயே பூட்டு போட்டு திருப்பி திறந்துட்டு அப்படியே மிஸ் பண்ணிகிட்ருந்தேன். சரின்னு நம்ம கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்டு 2 பசங்க எங்கள் அத்தைலாம் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களும் ரெடியாகி கீழே போயிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டில் மேல் ரூமில் போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கா, ஜன்னல்லாம் சாத்திட்டோமா, டிவி ஆஃப் பண்ணிட்டோமா, இல்லை வேறு எதனா லைட்ஸ் எதுவும் ஆன் பண்ணி ஜீரோ வோல்ட்ஸ்லாம் போட்டு வந்துட்டோமா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க, அவங்க கிளம்புறதுலேயே திட்டு வந்துடுவாங்க. நாம் தான் அந்த பொறுப்பாக இருந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை நான் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போய். ரொம்ப நாள்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம் கூட ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகிடுச்சு. சரி, ரொம்ப ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதே இப்போல்லாம் ரேர் ஆகிடுச்சு. அதனால் சரின்னு போய் பார்த்துட்டு வரலாம். அவர் உடம்பு வேறு சரியில்லை. நல்லா இருக்கும் போதே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம். அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட சித்தப்பா அவர், அம்மா வழி சித்தப்பா. அதனால் போய் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். பைக்கில் நானும் என் ஹஸ்பண்டும் பைக்கில் போயிட்டுருந்தோம். என்னோடய 2 பசங்களும் அத்தையும் ஆட்டோ புக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். எங்கே பக்கத்தில் கொரட்டூர் அந்த ஏரியா தான், அந்த ப்ளேஸ் தான். பைக் ட்ராவல் பண்ணுறது நல்லா தான் இருந்துச்சு. இதை கொஞ்சம் லாங்காக பைக்கில் போகிறது. எங்கள் எப்பவுமே பக்கத்தில் தான் பைக்கில் போவோம். இவ்வளோ ஸ்பேஸு கொரட்டூர், நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து தண்டையார்பேட்லேருந்து கொரட்டூருக்கு இப்போ தான் பைக்கில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அவங்க வீட்டில் போனது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு அவங்க வீட்டு பையன், மருமக, அவங்க பசங்க எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பேசிட்டு எல்லாம் இருந்துட்டு, பசங்களோட பக்கத்து வீட்டு அங்கேயே கிரிக்கெட்டு, இவனுங்க இங்கேருந்து ஸ்டெம்பில் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஸ்டெம்பு பேட்லாம் எடுத்துகிட்டு அங்கேயும் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ப்ளேஸ் ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. இருந்தாலும் அவரை பார்த்துட்டு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஆள் வந்து ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. நல்லா கம்பீரமாக இருந்த ஆள் ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. என்ன பண்ணுறது, மனுஷங்களுக்கு பணம் காசு இருக்கோ இல்லையோ, நோய் மட்டும் வரவே கூடாது. நம்ம பணத்தை எப்போ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் நோய் வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள்கிட்ட நம்ம எப்பயுமே நான் வேண்டுறது, எங்களுக்கு நோயை மட்டும் கொடுத்துறாத, பணம் கூட எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். அதனால் நோய் மட்டும் எதுக்காக கொண்டு நோயை மட்டும் வர வச்சிடாத கடவுளேன்னு தான் நான் எப்பயுமே வேண்டுவேன். எனக்கு நம்ம கை கால் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே, நம்மளே கவனிச்சிக்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்